அ, அ, இருந்தாலும் சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் பயங்கர சோம்பேறி தெரியுமா? இந்த இடத்துல யார் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளவு சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? போறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு கூட தெரியாதா? இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டா எப்படிங்க? லக்ஷ்மி, அந்த பிளேஸ்ல வெங்கட பாகியலட்சுமின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறா. அவளை எதுவும் சொல்லாத. ஏதோ தெரியாம மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு எப்பவும் பொறுப்பா இருப்பா. எவ்வளோ பாரமா இருந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு ரெடியா இருப்பா. ரொம்ப புத்திசாலி, சுறுசுறுப்பா வேலை பாப்பா. அவ நடந்துக்கிற முறை, அவ ஒர்க் பண்ற ஸ்டைலால யார வேணாலும் உடனே ஈர்த்துடுவா. அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற பொண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணலங்கிற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. லக்ஷ்மி உங்களுக்கு பிடிக்காம போனாலும் குறைஞ்சபட்சம் பாக்கியலட்சுமிக்குள்ள இருக்க நல்ல குணங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி லக்ஷ்மி, போலாமா? சரிங்க, போலாம். மனிஷா, இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? எதை பத்தி அவ்ளோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மித்ராவை நினைச்சு இப்படி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறத தவிர வேற என்ன இருக்கு ஆண்டி எனக்கு? மித்ரா விஷயத்துல நீ ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தோணுது. லக்ஷ்மி திங்ஸ் வாங்க தான் வந்திருந்தானா? அப்புறம் அவ கையில ஏன் எதுவுமே இல்ல? அவ வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எங்க? ஓ, நான் திங்ஸ் வாங்கவே இல்லைல்ல. உண்மைதான், கரெக்டா ஞாபகப்படுத்தின மனிஷா. என்னங்க இது, நான் தான் மறந்துட்டேன். நீங்களாச்சும் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல. நீங்க உங்க ஆபீஸ் வேலையை மட்டும் பார்த்தா போதுமா? உங்க கூட வந்தேன்னா எதுக்கு வந்தேன், என்ன வாங்குறதுக்காக வந்தேன்னு யோசிக்க மாட்டீங்களா? வர வழியில திங்ஸ பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தணும்லங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு லக்ஷ்மி. நான் ஏதோ என் டென்ஷன்ல இருந்தேன். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நடுவுல திங்ஸ் வாங்க வேண்டியது நீ மறந்து போயிட்டு இப்ப என்ன சொல்ற? சரி பரவாயில்ல, விடுங்க. இப்ப என் கையில எந்த திங்ஸும் இல்லைன்னு மனிஷா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அவ வருத்தத்தை நம்ம சரி பண்ணணும்னா இப்போ திரும்பவும் நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சுத்தி போய் தேடி வாங்கிட்டு வரணும். 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போய் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். என்ன மனிஷா, இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து போனா உனக்கு சந்தோஷம் தானே? லக்ஷ்மி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப போனாலும் எதுவும் கிடைக்காது. அது என்னவோ நீ நாளைக்கு பாத்துக்கோ. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றோம் மேடம். சொல்லுங்க சார். பேசுறது வெங்கட பாக்கியலட்சுமி தானா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். ஓகே, எங்க எஸ்ஐ சார் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக உங்க வீட்டுக்கு வராரு. நீங்க வீட்ல தானே இருக்கீங்க மேடம்? வீட்ல தான் இருக்கேன் சார். சரி, சார் வந்துட்டு இருக்காரு மேடம். ஓகே சார். என்ன லக்ஷ்மி, போன்ல பேசும்போது ஏதோ டென்ஷனா இருந்த மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை மாமா, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ் வீட்டுக்கு வராங்களா?
ஓஹோ, அது நல்ல விஷயம் தானம்மா. இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு பாஸ்போர்ட் கிடைச்ச மாதிரி தான். மித்ராவோட இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு போற வாய்ப்பும் கிடைச்ச மாதிரி தான். பாஸ்போர்ட் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா. இப்ப நம்ம வீட்டுக்கு வரப்போற ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு முதல்ல அதை யோசிக்கணும். என்னது சிக்கலா? நீ என்னம்மா சொல்ற? பாஸ்போர்ட்ல என்னோட பேரு வெங்கட பாக்கியலட்சுமின்னு இருக்கு. போலீஸ் வந்து இங்க வெங்கட பாக்கியலட்சுமி யாருன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் மனிஷாக்கும் கண்டிப்பா சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும். நானும் ஆபீஸ்ல வேலை பாக்குற பாக்கியலட்சுமியும் 2 பேரும் ஒண்ணுதான்னு அந்த உண்மை தெரிஞ்சு போயிடும். அதுவும் சரிதான் லக்ஷ்மி. நாம அந்த விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது மாமா. வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் கண்டிப்பா வீட்டுக்கு தான் வருவாங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க முன்னாடி என் பேரை அவங்க சொல்லாம நான் பாத்துக்கணும். அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும்? யார் முன்னாடி அவங்க பேர் சொன்னாலும் இவ்ளோ நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் தண்ணில கலந்த உப்பு மாதிரி ஆயிடும். அப்படி நடக்கவே கூடாது லக்ஷ்மி. போலீஸ் வரதுக்குள்ளேயே நாம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியே ஆகணும். டாட், இப்ப வலி எப்படி இருக்கு? இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மித்ரா. ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே குறைஞ்சிருச்சா? ஆர் யூ ஷூர்? ஆமாண்டா, வலிலாம் எப்பவோ போயிடுச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இவ்வளவு நேரமா வலியில துடிச்ச, அதுக்குள்ள வலி சரியாயிடுச்சுன்னு சொல்ற? எப்படி தானா சரியாச்சு? அது அப்படிதாம்மா, சில நேரங்கள்ல அப்படிதான் போகும். சும்மா சும்மா சந்தேகப்பட்டு பேசாத. என்கிட்ட பதிலெல்லாம் இல்ல. ஆமா, உங்க கணவர் பேர் என்ன? மித்ரா நந்தன். என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். இவங்க உங்க மனைவி தானே? மித்ரா சார், உங்களை தான் கேட்கிறேன். இவங்க உங்க மனைவி தானா? ஆமா சார்.